வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள். தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வணக்கம் செலுத்தியிருக்கின்றார் வைத்தியர் அர்ச்சுனா. நாட்டில் சமாதானம் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை நீத்த உறவுகளுக்கும் அதேபோல் சிங்களம் முஸ்லிம் உறவுகளையும் நினைவு கூறுவதாக யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அறிவித்துள்ளார். வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும், அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீர மரபர்களுக்கும், அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கூர யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சகல மக்களையும் வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்துவதாக அர்ச்சுனா விளக்கமளித்துள்ளார். வடக்கு மாகாண மக்களை பிரதித்துவப்படுத்தி இந்த சபைக்கு நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். மிகவும் பொறுப்புடன் நன்றியுடையவனாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் எனது தந்தையும் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். இலங்கை போலீஸ் கால்பந்தாட்ட அணியின் தலைவர் என்ற ரீதியில் வீரராக இருந்திருக்கின்றார் எனது தந்தை. 1983 ஆண்டு நிலவிய யூலை கலவரம் காரணமாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டோம். எனினும் நான் உண்மையை கூற கடமைப்பட்டுள்ளதனால் 2 தசாப்தங்களாக என் தந்தை தமிழீழ விடுதலை புலிகளின் போலீஸ் பிரிவில் சேவையாற்றியுள்ளார். இவ்வாறு இருப்பினும் எனது தந்தை இறுதி யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்டார். எனது மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உண்மையை பேச வேண்டியிருக்கின்றது. நான் இங்கு இருப்பது நாட்டை பிரிப்பதற்காக அல்ல. நாட்டின் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவ வேண்டும், அதனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரிவினைவுகளுக்கு இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். நான் வைத்தியராக கடமையாற்றிய காலப்பகுதியில் பல்வேறு ஊழல் மோசடிகளை கண்டறிந்து வெளிப்படுத்தியுள்ளேன். இதனால் பல எதிர்ப்புகளை நான் சந்திக்க நேரிட்டது. இந்த நாடாளுமன்றம் சுயாதீனமாக செயற்படும் என்று நான் நம்புகின்றேன். இதனூடாக பொறுப்புக்கூறல் அனைவருக்கும் சமத்துவம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். கடந்த காலங்களில் எமக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்களுக்கு நாம் நிவாரணம் தேட வேண்டும். எமக்கு மிகவும் துயரமான ஒரு கடந்த காலம் இருக்கின்றது. பலர் தங்கள் சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். மீள்குடியமர்த்த வேண்டாம், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். வடகிழக்கில் அதிகளவான ஆயுதம் தாங்கிய படையினர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு நல்லிணக்கம் என்ற பெயரில் தீர்வு காண வேண்டாம். புலம்பெயர் தேசங்கள் இருக்கும் தமிழர்களுக்கு இலங்கை குடியுரிமை பெற்றுக் கொடுத்து அவர்களின் பூர்வீக தாய் நிலத்தில் திரும்ப வழி செய்ய வேண்டும் என்றும் அர்ச்சுனா வேண்டுகோள் வைத்துள்ளார். இந்தியாவை சமாளிப்பாரா அனுரா? உற்று நோக்கம் சர்வதேசம். ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்திய பயணத்துக்கு முன்பு இடம்பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணம் சர்வதேச ரீதியில் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் முதலாவது வெளிநாட்டு பயணம் 3வது வாரத்தில் இடம்பெற இருக்கின்றது. என்றாலும் ஜனாதிபதி தமது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு மேற்கொள்ள தேர்தலுக்கு முன்னர் திட்டமிட்டிருந்தார். இதற்கு காரணம் 3 மத்திய கிழக்கு நாடுகளில் சலுகை விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்ய இருப்பதாகும். இதன் அடிப்படையில் இந்த நாடுகளுடன் இறுதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக தமது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள அனுரகுமார திசாநாயக்கா ஆரம்பித்திருந்தார். இந்த பயணத்தில் ஜனாதிபதி எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினை முன்னாள் ஜனாதிபதி இந்தியாவுடன் ஏற்கனவே கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களாகும். குறிப்பாக ரணிலின் ஆட்சி காலத்தில் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொடர்பில் இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடுகள், மன்னாரில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிலையங்கள், அதானி நிறுவனத்துடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்கள், கொழும்பு துறைமுகத்தில் மேற்கு முனையத்தை நிர்மாணிக்கும் பணியை அதானி குழுமத்துக்கு வழங்கியமை, இந்தியா இலங்கை இடையில் நிலத்தொடர்பை ஏற்படுத்துவது உட்பட பல்வேறு உடன்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார தமது பயணத்தில் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார். ஹரிணிகா பிரேமச்சந்திர அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட மனு மீதான விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. கல்கிச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட உத்தரவு தொடர்பில் ஊடக மாநாட்டில் இந்த அறிக்கை மீளப்பெறுவதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப் போவதில்லை என்றும் ஹரிணிகா பிரேமச்சந்திர சட்டத்திறனியூடாக அறிவித்துள்ளார். எமது கட்சி ஒரு காலத்தில் இலங்கையர் என்ற அடையாளத்தை நம்பி இலங்கை அரசாங்கங்களுடன் இணைந்து செயற்பட்ட கட்சி. ஆனால் வரலாறு எமக்கு சொல்லித்தந்த யதார்த்தம் இலங்கையர் என்ற அடையாளம் என்பது தொடரும் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை மூடிமறைக்கும் ஒரு மாயத்தோற்றம் என்பதையே. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கொள்கை விளக்க உரைக்கு பதிலளித்து தமிழர் தரப்பு குரலாக குமார் பொன்னம்பலம் அவர்கள் சற்று முன்னர் இலங்கை பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்த சில விடயங்கள் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இங்கே வசிக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இலங்கையர் என்ற அடையாளத்தை ஒரு காலத்தில் மிகவும் நம்பியிருக்கின்றது.
இந்த நாட்டின் அரசாங்கங்களுடன் இணைந்து வேலை செய்தும் இருக்கின்றது. அனைத்து இன குழுமங்களுக்கும் குறிப்பாக தமிழர்களின் இருப்பை அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இடத்தை அனைவரையும் உள்ளடக்குவதற்கான இளைஞர் என்ற அடையாளம் என்பதை இந்த நாட்டுக்கு உகந்தது என்று நம்பியிருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டமாக இந்த நாட்டில் கடந்த 75 வருட வரலாறு எமக்கு சொல்லுவதை இளைஞர் என்ற அடையாளம் என்பது யதார்த்தத்தின் அடிப்படையில் ஒரு சிங்கள பௌத்த இனவாத அடையாளத்தை மறைக்கும் ஒரு மாயத்தோற்றம் என்பது. ஏனைய இனக்குழுங்களின் அடையாளங்களை உள்ளடக்காது அகற்றி சிங்கள பௌத்த தேசியவாதமே இந்த நாட்டில் இருக்கும் அரசியலின் அடிப்படையாக இருக்கின்ற நிலைமையில் வெறுமனமே இளைஞர் என்ற அடையாளத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்ற இருக்கின்ற நிலைமையை இன்னும் மோசமடையச் செய்கின்ற கட்டமைப்பை ஒரு இனவாத உத்தியே. ஆகவே தமிழர்களின் வரலாற்று பூர்வீக வழிகிடங்கள் திட்டமிட்ட வகையில் அரச கட்டமைப்பினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் ஒரு இனப்பெரும்பல் மாற்றியமைக்கப்பட்ட தமிழர்களின் அடையாளம் அளிக்கப்பட்டு வருகிற நிலையில் அதற்கு எதிராக தம்மை பாதுகாக்க புறப்பட மக்களின் குரலை இனவாதம் என்று சொல்வதுதான் உண்மையில் இனவாதமே என்று குமார் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார். ஆகவே விடுதலைக்காய் அதிக ரத்தம் சிந்தியும் இன்னும் உனக்கான விடுதலை கிடைக்கப்பெறவில்லையாக இருந்தால் உனக்கான அரசியலை இன்னும் நீ செய்யவில்லை என்றே அர்த்தம் என்றும் சொல்லி முடித்திருக்கின்றார். எமது உயிர்களை காவு வாங்கிய பாதை அரசு அதிகாரிகள் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. அஸ்டப் தாஹீர் வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நாட்டில் இவ்வாறானதொரு இடர் ஏற்பட போகின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்த போதும் பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள் பிரதேசத்தை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை இடத்தில் விநியோகமாக கேட்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அஸ்டப் தாஹீர். கல்முனை வடக்கு பிரதிசீலகம் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட பிரச்சினை. கல்முனை வடக்கு பிரதிசீலகம் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட பிரச்சினை என்றும் வடகிழக்கில் தமிழ் மக்கள் அரசுக்கு பாரிய அளவில் வாக்களித்துள்ளனர். இதோடவில் அரசின் நிலைப்பாடுகள் என்ன? சாணக்கியன் கேள்வி. கசையடி கொடுக்க காத்திருக்கின்றேன் வைத்தியர் அர்ச்சுனா. சிங்கள தமிழ் மொழியாக்கம் என்ற உரையின் பின்னணியிடத்திருக்கின்றார்கள். நான் வெளியே வரும்போது சிங்கள போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவர் என்னிடம் கேட்கின்றார், வைத்தியர் நீங்கள் ஏன் இயக்கத்தின் போலீஸில் இருந்ததாக உண்மையை சொன்னீர்கள் என்றார். திகைத்து போய்விட்டேன். ஐயா, அது நான் அல்ல, என்னுடைய அப்பா சொன்னபோது இல்லை என்று சொன்னேன். சிங்கள மொழியாக்கத்தில் நீங்கள் இயக்கத்தின் போலீஸில் இருந்ததாக டிரான்ஸ்லேட் பண்ணி இருப்பதாக சொன்னார்கள். பாராளுமன்றத்தில் மொழிபெயர்ப்பு செய்பவர்களுக்கு கசையொடி கொடுக்க காத்திருப்பேன் என்றாம். எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்றில் இது தொடர்பாக உரையாடக இருப்பதாகவும் கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த ஆட்சியாளர்களுக்கு பயத்தையும் பீதியையும் உண்டாக்கும் அனுரகுமார அரசின் அறிவிப்பு. திருடப்பட்ட சொத்துக்கள் மீட்பது தொடர்பாக 3 புதிய சட்டமூலங்கள் எதிர்வரும் காலாண்டில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதியமைச்சர் அறிவிக்கின்றார். குற்றச்செயல்கள் சட்டமரபு, புனர்வாழ்வு, திவால் சட்டமூலம், கணக்காய்வு சட்டமூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் முன்வைக்கப்படும். இதே நேரத்தில் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பார் பெர்மிட் பெற்றவர்களின் விவரங்கள் இன்று வெளியாகி இருக்கின்றது.